வணக்கங்க. நான் செந்தில்குமார், திருச்செங்கோடு தாலுகா, நாமக்கல் மாவட்டம், கருமாபுரம் கிராமம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, விவசாயத்தில் களைன்றது ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது விவசாயிகளுக்கு. பொருட்செலவும் சரி, அதுக்கான ஆள் சரியாக கிடைக்கிறதில்ல. அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, இந்த பார்த்தீனியம் இப்போ பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீனியம் நம்ம தோட்டத்தில் நிறைய முளைச்சிருக்குது. இதை கட்டுப்படுத்தவே ரொம்ப முடியல. இதுக்காக மருந்து வாங்கி அடிக்கிறோம் அப்படின்னாக்கா, அது ஏகப்பட்ட செலவு கொடுக்குது. அதே சமயம் மண்ணுக்கும் ஆபத்து விளைவிக்குது. அதனால் இதுக்கு வந்து எளிமையான முறையில் பணம் செலவில்லாமல் எப்படி வந்து ஒரு களைக்கொல்லியை தயாரிக்கிறது அப்படின்றத பற்றின வீடியோங்க இது. இது மெயினாக வந்து பார்த்தீனியத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இருங்க, நான் உங்களுக்கு இப்போ அதை செஞ்சு காமிக்கிறேன். பூ வர்றதுக்கும் முன்னாடி ஸ்டேஜ். இப்போ வந்து இதை வந்து நம்ம எளிய முறையில் பணம் செலவு இல்லாமல் எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு நம்ம பார்ப்போம். இது வந்து பார்த்தீனியத்துக்கு தான் ரொம்ப நல்லா கேட்கும். அதுவும் இந்த சைஸுக்கும் இன்னும் சின்னதாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லது. அந்த டைம் இருக்கும் பொழுது இந்த மருந்து நம்ம தெளிச்சிட்டோம்னா நம்ம வந்து இந்த பார்த்தீனியத்தை உடனடியாக அழிச்சிடலாம். இந்த விவசாயிகளுக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இந்த பார்த்தீனியம். இப்போ வந்து இதை எப்படி இந்த களைக்கொல்லி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி, எலுமிச்சம்பழம், சாப்பாட்டுக்கு போடுற கல் உப்பு, இந்த 3 பொருள் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போ பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இப்போ தண்ணியில் இந்த எலுமிச்சம்பழ சாறை கலந்துட வேண்டியதுதான். இது நான் ரொம்ப சின்ன பழமாக இருந்ததுனால ஒரு 10 பழமாட்ட போட்டேன். ஆனால் வந்து நீங்கள் நல்ல பழம், முள் அடிபட்டு மார்க்கெட்டுக்கு தேவையில்லாத, மார்க்கெட்டில் விற்க முடியாத எலுமிச்சம்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு 7-8 பழம் போட்டால் கூட போதும். ரொம்ப எளிமையான முறை. இதில் எந்த செலவும் நமக்கு கிடையாது. இதை அப்படியே எடுத்து கலந்து கை தெளிப்பானில் தெளிச்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம தெளிச்சாச்சு. இதை வந்து இன்னும் 2 நாள் கழித்து பார்ப்போம். எப்படி செத்து இருக்குதுன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இதை வீடியோ எடுத்து திரும்ப போடுறேன். இப்போ 2 நாள் கழித்து எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இப்போ பாருங்கள், 2 நாள் ஆகிடுத்து. எப்படி வந்து இது கறி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மரத்தை நான் எங்கே தெளிச்சோமோ அந்த தெளித்த இடம் மட்டும் ஃபுல்லாக கருகிடுச்சு, கருகின மாதிரி ஆகிடுது. பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்னு பார்த்துக்குங்க. இது வந்து அதிகமாக வந்து நம்ம பார்த்தீனியத்துக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற செடிகள் கொஞ்சம் அதிகமாக இது வந்து கேட்காது. ஸோ பார்த்தீனியம் இருக்கிறதுக்கு இதை ரொம்ப பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணலாம். இவ்வளோதாங்க. இது ரொம்ப எளிமையான முறையில் இது நம்ம கட்டுப்படுத்த முடியும். இதுக்காக பணம் செலவுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக கிடையாது. ஆல்ரெடி ஒரு 2 நாள் கழித்து பார்த்தா எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதையும் இப்போ உங்கள்கிட்ட பார்த்து காமிச்சிட்டேன். அதை பார்த்துக்குங்க. இந்தளவுக்கு கருகிடுது 2 நாளில். ஸோ அதனால் இந்த களைக்கொல்லியை இயற்கை முறையில் இதை நீங்களும் தயாரித்து செலவு இல்லாமல் களைகளை கட்டுப்படுத்தி விவசாயத்தில் லாபம் பெற என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.